ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு வந்து சண்டே பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து பன்னி இறைச்சி எடுத்து சரியா. ரொம்ப நாளாக வந்து எங்கிட்ட எப்போவுமே நான் பன்னி இறைச்சி எடுக்கும்போது அதோட ரெசிபி போடுங்க, அது எப்படி செய்வீங்க அதெல்லாம் போடுவீங்கன்னு கேட்பீங்க. ஓகேவா, இன்னைக்கு நம்ம அதை பார்த்துடலாம் கிளியரா. அப்புறம் வந்து பன்னி இறைச்சியெல்லாம் வந்து முன்னாடி உள்ள காலங்களில் தான் அது எங்கேயாவது வெளியே கிடந்து மேய்ஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கிடக்கும் பார்த்துக்கிடுங்க சரியா. அப்புறம் மெயினான இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னி இறைச்சி திங்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கழிப்பறை வசதிகள் இல்லாம வந்து என்ன செய்வாங்கன்னா, மக்கள் வந்து ஓடக்கரை ஓரமா இல்லைன்னா வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள்ல வந்து மோஷன் போறதுக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய புழுக்கள் பண்ணி வந்து அதை சாப்பிட்றதுனால அதனோட உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்ப அந்த இறைச்சியை நம்ம சாப்பிட்றதுனால மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அது அந்த காலத்துல அதுதான் உண்மையான ரீசன். ஆனா இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து சுகாதாரங்கிறது நல்லாவே தெரியும். எல்லா வீட்லயுமே ரெஸ்ட் ரூம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாங்க. ஸோ அதனால பொது வெளிகளில் வந்து மலம் கழிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. ஸோ அதனால அந்த பன்னிகளுக்கு வந்து அதை சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையலை. ஸோ அதனால பன்னி எல்லாமே ஹெல்த்தாக தான் இருக்கு. அதையும் தாண்டி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னிகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, பண்ணைகளில் தான் என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. அதனால அது வந்து மலத்தையோ இது அன்வான்டான திங்ஸை சாப்பிட்றதுக்கான வழிமுறைகள் இல்லை. ஸோ அதனால அதை ஒரு பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். பிடிக்காதவங்க சாப்பிட வேண்டாம், பிடிச்சவங்க இந்த செய்யுங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பன்னி இறைச்சி வந்து குளிர் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அடுப்பு பற்ற வைக்கணும். எங்க இது கொளுத்தே மாட்டேங்குது. எம்மா எம்மா இது ஒரு இந்த இப்படி வேஸ்ட் பத்தே மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று பற்றி அடுத்தது கட்ட வரவு அதில் கிடக்கு போயிட்டு சின்னது கிடக்க கட்டியாகும். தேங்காய் முதல்ல கட்டி அரைச்சி வச்சுட்டு அவ்வளோ போயிட்டு முதல்ல வறுத்து வச்சு கூட அவ்வளோ பாருங்க. சீஞ்சட்டிக்குள்ளாடி தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க. சிறு சூடில் பொன்னிறமாக வறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், வறுக்கணும். அது பொன்னிறமா கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வத்தல் தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் இறைச்சி மசாலா, மஞ்சள் பொடி, இந்த மூணுத்தையும் உள்ள போட்டு மறுபடியும் வறுக்கணும். வறுத்து அரைச்சி வச்சாதான் இறைச்சி கறி பன்னி இறைச்சி சூப்பராக இருக்க முடியும். கொஞ்சம் வதங்கிட்டு போட்டுட்டா பாருங்க. தேங்காய் வந்து பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வத்தல் தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் வந்து இறைச்சி மசாலா, அப்புறம் வந்து மஞ்சள் தூள், இந்த மூணையும் உள்ள தட்டியாச்சு. தட்டி அதையும் நல்லா வறுக்கணும். அந்த பச்சை வெக்க போகிறது வரைக்கும் தீ வந்து பார்த்து நல்லா வறுக்கணும். பன்னி இறைச்சிக்கு வந்து இந்த மசாலா இப்படி வறுத்து அரைச்சி வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் தெரியுமா. நல்லா கிளியர். எங்க அம்மா அப்பா டெஸ்ட்
நல்லா கிண்டணும், நல்லா செவக்க செவக்க. நல்லா வரக்காச்சு. இங்க பாருங்க, மிக்ஸி ஜார் எடுமா. இந்த பச்சை வைக்கலாம் போயிட்டு அடுத்து மசாலாவில் கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சிட்டு பார்த்துடுங்க. கரியதுக்கு முன்னாடி நீங்கள் இறக்கிருங்க. என்ன கரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை, சரியா? அடுத்தது பண்ணி அரைச்சி அப்படியே என்ன செய்யுங்க, அடுப்பில் வச்சிருங்க. வச்சு நல்லா தீ விடணும். ஓகே, அடுத்தது அடுத்து என்னது? வாங்க, கலங்கு அப்புறம் கோயிலோட கூழ் இருக்கு, குடிப்போம். கூழு என்னது வர மாட்டேங்குது, ஒட்டிக்கிட்டு ஸ்பூன் வச்சுதான் சாப்பிடணும். ஓகே, என்ன மசாலா சோறு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. வெளியே அடுப்புல வந்து பனியரிசி வேக போட்டாச்சா, மசாலா அரைச்சாச்சா. இன்னும் உள்ளாடி வந்து 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்கு, ஆட்டோமேட்டிக். ஓகேவா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோறு போட்டிருக்கோம். செங்கல்பட்டு சோறு அது வெந்துகிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம இந்த கிழங்கு இருக்கு பத்தியில அதை இன்னொரு அடுப்புல வச்சிருவோம். வெந்து ஓகே. அதே நம்ம ஒரு லிட் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணணும். மீன்ஸ் ஒரு what is this? one plate. ஓகே, அதே வச்சிருங்க. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கா. என்ன வேர் இஸ் இட் மசாலா? கோயில் கூழ் இருக்கு. அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே சுக்குச்சும். ஓகே, வேர் இஸ் தட்? ஓ ஓகே, சூடாறிவிட்டது. கொஞ்சம் சூடாறணும். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் அதை போடணும். ஏமா அந்த சின்ன மிக்ஸி ஜார் தானே? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துச்சிங்கன்னா, ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓகே, எடுத்து போட்டுடலாம். சரிங்களா? மிக்சியில் ஒரு அடி என்ன செஞ்சாச்சு, நரன்னு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் அரை கப்பு தண்ணி அடிச்சேன்னா உள்ளாடி ஊற்றணும். மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, அப்படியே மாவு மாதிரி வந்துடுச்சு, பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் இந்த இதுக்கு பண்ணி அரைச்சிக்கலாம் மசாலா. சரியா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தனியாக வைக்கணுமா? எப்படிமா வைக்க? இதில் இதிலே வச்சா போதுமா? ஓகே, இதுலேயே வச்சா போதுமா? அதுக்கடையில் அதெல்லாம் வெந்துடும். வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் போடணும். பார்த்துடுங்க. என்ன பண்ணி அரைச்சி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வெந்திருக்காது. அதுவும் இந்த அடுப்பில் இப்போதான் கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா வேகணும், நல்ல துண்டு விரவ வைக்கணும். ஒரு அதை சுற்றி வருது. முன்னாடி வந்து நாங்கள் நிறைய சிரட்டை போடுவோம். பார்த்துடுங்க, சிரட்டைன்னா தேங்காய் துருவிக்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதை போடுவோம். அதுவும் நல்லா நின்று எரியும் அந்த விரவம். இப்போ நல்லா நின்று எரியிடுச்சு. அதில் நம்ம கையை வாஷ் பண்ணிக்கலாமா? ஓகே, கையில் மசாலா இருக்குது, அப்படியே கண்ணில் வச்சா பிரச்சனை. சரி, ஓகே, அப்படியே நம்ம கொஞ்சம் கூழ் குடிப்போம். பிரேக். இறைச்சியை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிடுங்க. அது நல்லா போடுறதுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்தாச்சு, தேவையான உப்பு எடுத்துகிட்டு வந்தாச்சு, கிழங்கு என்ன செஞ்சாச்சு, வெந்தாச்சு. பாருங்க, பார்வை அப்ப
பாருங்க அந்த விரவு துண்டெல்லாம் நல்லா தீந்தாச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்தாச்சு. ஓகே, கிழங்கா போடணும். என்னமா இந்த கிழங்கு அதுக்கு உள்ளாடி என்ன தட்டணும், சாரி உள்ளாடி தட்டணும் தருங்க. அப்புறம் உப்பு போடணும். சரியா? பாருங்க கிழங்கெல்லாம் உள்ள போட்டாச்சு. உப்பையும் உள்ள போட போறேன். கட்டுறதுக்கு பாருங்க மசாலாவை உள்ளாடி தட்டணும். சரியா? கொண்டாமா ஊற்றி வைக்கின்ற ஏம்மா அந்த மூடி கொண்டாம்மா, மூடி மிக்ஸி ஜார் மூடி. ஏன் ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி கையை போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி. நல்ல விஷயம், யார் சொன்னாலும் நம்ம எடுத்துக்கணும் தெரியுமா? அப்புறம் அதை அப்படி ஊற்றணும். கட். அப்புறம் பார்த்தீங்களா மசாலா எல்லாம் போட்டாச்சு, அதை கழுவி ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு கிண்டிக்கிட்டு தேவையான கருவேப்பிலையை உள்ளே போட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுறணும். என்ன அந்த இறைச்சியில் அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கணும். பார்த்துக்கிடுங்க. நல்லா தீ போடணும், அதெல்லாம் மேட்டர் இதில். ஓகே, நல்லா கொதிக்க வச்சு இறக்கி எடுத்தோம் அப்படின்னா அப்படி சூப்பராக சூடான சுவையான பன்னி இறைச்சி ரெடி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பன்னி இறைச்சி ரெடியாக போகுதுங்க. சக்சஸ்ஃபுல்லாக நம்ம பன்னி இறைச்சி கறி வச்சு முடிச்சாச்சு. பாருங்க அழகா நல்லா கருன்னு செக்கச்சவேர்ல கிழங்கெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு பாருங்க எப்படி இருக்கு இறைச்சியை. பாருங்க இறக்கிடுவோம், நம்ம கறி பிடிச்சிடும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்து அந்த மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. எண்ணெய் எப்படி கொஞ்சம் விட்டோம்னா கொஞ்சம் கட்டி ஆயிரும். நான் கொஞ்சம் ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சோத்துக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த அல்வா துண்டு. அப்புறம் இந்த மசாலா எல்லாம் பாருங்க, கிட்ட காட்டுங்கக்கா. வேறு லெவல் பார்த்துக்கோங்க. மசாலா மட்டும் லைட்டாக கொஞ்சம் கரிஞ்சிட்டு பார்த்துடுங்க, ஆனால் அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கரியாமல் வறுத்து இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சூப்பராக இருக்குங்க. ஓகே, பிரச்சனை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.